இந்த லேடி பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ். அவங்களோட ஒர்க் என்னென்னா அவங்கள தேடி வர எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டின்னர் செஞ்சு தருவாங்க. அந்த டின்னர் சாப்பிட்ற மூலமாக அவங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த வெஜ் வந்து அவங்ககிட்ட நிறைஞ்ச ஒரு விஷயத்தை வந்து எடுத்துப்பாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனை இருக்கும். அதனால் வெச்சை பார்க்க வந்திருப்பார். என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கேன், அதில் மட்டும் வின் பண்ணால் போதும், என் கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எங்கேருந்து சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, உன் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கட் பண்ணிட்டு வீட்டை காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த லாட்ரி ப்ரைஸ் வந்து எந்த நம்பருக்கு வெளில போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் கையில் வச்சுருக்க அந்த நம்பருக்கு தாங்க லாட்ரி ப்ரைஸ்லாம் விழுந்திருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மணி வந்து இப்போயே கிளைம் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு காரில் போகலான்னு போவாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு பிளராக தெரியும் கண், அப்புறம் சுத்தமாக கண் தெரியாமல் போயிடும். அப்போ தான் நமக்கு தெரிய வருது இது எல்லாத்துக்கும் காரணம் அதை வச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு பண்ண உதவிக்காக அவரோட ஐசைட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃபே ரொம்ப சுகமாக போயிட்டுருக்கோம். இருந்த வேலையிலேருந்து தூக்கியிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டும் பேக்கப் பண்ணிட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேலை பண்ண விஷயம் வந்து வீட்டில் சொல்லியிருக்க மாட்டா. எப்பயும் வேலைக்கு போகிற மாதிரி அங்கேருந்து கிளம்பாப்பா. அப்போ அங்கே அம்மா வந்து ஒரு விஷயம் உட்காரமா சொல்லி பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. உனக்கு வேலை பண்ண விஷயம் நல்லா தெரியும், என்னை ஏமாத்தாத இதுக்கு மேலேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. வா உன்னை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட். நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட சேவிங்ஸையும் கொஞ்சம் லோனை மட்டும் வாங்கி நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோனும் ஓகேன்னு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோன அம்மாவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கே அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம ஹீரோனும் அவங்களோட அம்மா வாங்கிடுறாங்க. ஹீரோனும் ஹீரோன் அம்மா பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா ரன் பண்ணுவாங்க. அப்போது ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் வேலை செய்கிற ஷெஃப் வந்து ஹீரோன் அம்மாட்ட வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லீவ் தர முடியுமான்னு கேட்பாங்க. அவங்களும் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோன் அம்மாவுக்கு ஒரு கால் வருது. அதுக்கு நம்ம பார்த்துட்டு போய் அங்கே பொண்ணை கூட்டிட்டு புது ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறாங்க. அதில் ட்விஸ்ட் என்னன்னா, அவங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் எழுதி கொடுத்த அந்த லேடி தான் இந்த புது ரெஸ்டாரண்டோட ஓனரே. இல்லை ஹைலைட்டே என்னன்னா, இங்கே ரெஸ்டாரண்ட் லீவ் போட்டால ஒரு ஷெஃப், அவர் கூட இங்கே தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த லேடிகிட்ட கேட்பாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒழுங்காக போகிறீங்களா இல்லை போலீஸை கூப்பிட்டுமா சொல்லிட்டு ஹீரோன் அம்மா பார்த்தீங்கன்னா பிடிச்சி வெளில தள்ளி விட்டுருவாங்க. ரொக்கத்தால் பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட சுகமாக ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் யாருமே வரலன்னு சொல்லிட்டு. அப்போ யாரும் அங்கே வர மாதிரி சவுண்ட் கேட்கும். ஹீரோன்னு என்ட்ரன்ஸில் பார்ப்பாங்க, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெஜ் லேடி வந்து நிற்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் டைம்லாம் முடிஞ்சிச்சு, என்கிட்ட எந்த ஃபுட்டுமே இல்லை, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வெஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என் உதவி தேவைப்படும்னு நினைக்கிறேன், நான் ஒரு வெஜ், என்னால் உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்ற முடியும், நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. இதை புரிஞ்சு அந்த வச்சு நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் போகாதீங்க, நான் அவங்க நம்புறேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒருத்தவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க வச்சு சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க விஷயம் சொல்கிறாங்க. அவங்கள ஏமாத்தின அந்த லேடி பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறாங்க.